அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிலுவை பாதை. மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மைகள் நிறைந்தவர் நீரே, அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் நான் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருளுதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விடுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமென். பேசும் தெய்வம் இயேசு. இந்த சிலுவை பாதை இயேசு பல்வேறு சமயத்தில் பேசிய வார்த்தைகள் விவிலியத்தின் நிகழ்வுகள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இயேசு பேசும் பகுதி நமது பதில் என்ற நிலையிலே இது அமைந்துள்ளது. சிலுவையை சுமந்து அவர் அன்பர் இயேசு அமைதியில் அமைதியாய் பேசுகிறார். அவரை பின்தொடர்ந்து நடந்து அவர் பேசும் மொழி கேட்பாயா, பதில் கூறுவாயா? பேசு நண்பா, பேசு. உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திருந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். திருந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய்.
முதல் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். மூத்த குரு அண்ணா, தலைமை குரு கயபா, ஆளுநர் பிலாத்து, அரசன் ஏரோது என்று பலராலும் பலமுறையும் தீர்ப்பிடப்படுகிறேன். பாவியை என் முன் நிறுத்தி தீர்ப்பிடச் சொன்னபோது, பாவமில்லாதவன் முதலில் இவள் மீது கல் எறியட்டும் என்றேன். தான் பாவமற்றவன் என்று மறுக்க ஒருவரும் அங்கே இல்லை. அவர்களும் பாவிகள், அவளும் பாவி. பாவிகளாகிய நோயுற்றோரை தேடி வந்த மருத்துவன் அல்லவா நான்? இனி பாவம் செய்யாதே, சமாதானமாய்ப்போ, இது என் தீர்ப்பு. காலம் ஒன்றும் அதிகமாக கரை புரண்டு ஓடவில்லை. என்னை தீர்ப்பிடுகிறார்கள், பாவியை தீர்ப்பிட முடியாதவர்கள். என்னில் பாவம் உண்டு என்று யாராவது எண்பிக்க முடியுமா என்று முன்பே கேட்டிருக்கிறேன். அப்போது பதில் இல்லை. இப்போது என்னை தீர்ப்பிடுகிறார்கள் அவர்கள். அவர்கள் செய்த தீர்ப்பு என்ன? நல்லது சொன்னாயே, நல்லது செய்தாயே என்பதா? இல்லை. இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்படைத்திருக்க மாட்டோம். இவனை சிலுவையில் அறையும் என்றார்கள். என்னை தீர்ப்பிடுகிறவர் என் தீர்ப்பாலேயே தீர்ப்புக்கு ஆளாவார்கள். ஜெபம். அப்பா, எத்தனையோ முறை எத்தனையோ பேரை தவறாக தீர்ப்பிடுகின்றோம். அடுக்கடுக்காய் பொய்க்குற்றங்களை சாற்றி அடுத்தவரை அமுக்குகின்றோம். நீதிமான்களின் எளிய உள்ளம் கொண்ட கடவுளின் பிள்ளைகளின் சாபத்தை பெற்றுக்கொள்கிறோம். கடந்த 2000 ஆண்டுகளாக இரத்தப்பலியின் சாபத்தை தூக்கி சுமந்தனர் யூதர்கள். எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றவரே இரக்கமாயிரும். பிறரின் நற்குணங்கள் அறிந்து அவற்றை பாராட்டவும் அவளை உற்சாகப்படுத்தி வாழ வைக்கவும் அருள்தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி இளைப்பாறுவனவாக. ஆமென். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சிலுவை சுமையை எனக்கு தந்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? இரண்டாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் மீது பாரச் சிலுவை. எழுந்து உன் படுக்கையை தூக்கிக் கொண்டு நட. படித்திருந்தவனை முடநோயில் முடங்கி கிடந்தவனை நோக்கி சொல்லியிருக்கிறேன். அது குணம் அளிக்க இங்கு சாவுக்கு கையளிக்க என் தோள்மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். எல்லாருக்காகவும் ஒருவர் மடிய வேண்டும் என்பது அவர்கள் கூற்று. ஆம், தந்தையின் சித்தமும் அதுவே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற்றி கிடைக்கும். உங்கள் சுமையை என் மேல் இறக்கி வையுங்கள். என் பாவ சுமையோ, நோயின் கொடுமையோ, குடும்ப பாரமோ, சமுதாய சிக்கலோ எதுவானாலும் என் மேல் போடுங்கள், உங்களுக்கு இளைப்பாற்றி கிடைக்கும். என் நுகம் என் சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி வழிநடத்தும் முறை. தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனோடு இணைந்து வாழும் முறை.
என்னை பின் செல்ல விரும்புகிறவன் நாள்தோறும் என் சிலுவையை சுமந்து என்னை பின்தொடரட்டும். ஜெபம். எங்கள் சுமையை தூக்கி சுமக்கும் தெய்வமே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். எங்கள் பாரங்கள் அனைத்தையும் உம்மேல் இறக்கி வைக்கிறோம். எங்களை தூய்மையாக்கும். உம் ஆவியால் எங்களை நிரப்பும், வழி நடத்தும். தேவன் சித்தப்படி எங்கள் வாழ்வின் சுமைகளை சுமக்க அருள்தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் அமைதி இளைப்பாறுவனவாக. ஆமென். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னே, முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னே, முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? மூன்றாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். விழுந்து கிடந்தவர்களை எல்லாம் எழச் செய்தவன். என்னை விழுத்தாட்டினார்கள். சிறுவர்களை பாவத்திற்கு உட்படுத்தும் சிறிது மனம் இல்லாதவர்களைத்தான் சுமை இயந்திரக்கள் கழுத்திலே கட்டப்பட்டு கடலிலே விழுத்தாட்ட சொல்லியிருக்கிறேன். அக்கடல் மீது நடக்க ஆசைப்பட்ட பேதுருக்கு நடக்க பணித்திருக்கிறேன். உண்மை ஆர்வமும் உண்மை ஆக்கமும் உண்மை ஆழ்ந்த விசுவாசமும் உள்ளவரை நடந்தவர். கடலை பார்த்தார், அலையை பார்த்தார், தன்னை பார்த்தார், தடுமாறி கடலுக்குள் மூழ்கினார். அவ்வாறு மூழ்கையில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அலறினார். விசுவாசம் குன்றியவரை ஏன் தயங்கினாய் என்று கை தூக்கி விட்டேன். இன்றும் விசுவாசத்தை இழந்து வீழ்ந்து கிடக்கும் உன்னை தூக்க வருகிறேன். என் பணியை தொடர்ந்து ஆற்ற உன்னையும் அழைக்கிறேன். ஜெபம். இயேசுவே, அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயலையும் உம்மை சார்ந்திருந்து செய்து முடிக்க அருள்தாரும். உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணரவும், எங்கள் விசுவாசம் தளரும்போது நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கவும், உள்ளத்தில் தளர்ச்சி அடைந்து வீழ்ந்து கிடப்பவர்களெல்லாம் ஜெபிக்கவும், ஊக்கமளித்து அவளை தூக்கிவிடவும் அருள்தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் அமைதி இளைப்பாறுவனவாக. ஆமென். அருள்மிகு நிறைந்த என் தாயை, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். அருள்மிகு நிறைந்த என் தாயை, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்?
நான்காம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். என் தாய் என் முன், என் தாய் என் முன் நிற்கின்றார்கள். இன்றும் என் உயிருக்கு ஆபத்து, ஆனால் அன்று போல் என்னை எடுத்துச் செல்ல மாட்டார்கள். என் உயிரை காக்க எகிப்திற்கு என்னை கடத்திச் செல்ல மாட்டார்கள். ஏனெனில் சிமியோனின் இறைவாக்கு இன்னும் பசுமை அவர்களுக்கு. உன் இதயத்தை வாள் ஒன்று ஊடுருவும். இந்த கசப்பான காடியை குடிக்க கொடுக்க இதை சுவையான ரசமாக்க கேட்க மாட்டார்கள். அன்றைக்கு கேட்காதவர்கள் தான் கேட்பார்கள். ரசம் தீர்ந்ததும் கேட்காதவர்கள் கேட்பார்கள். ரட்சித்தாயே, உன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதுதானே. சொல்வதை அமைதியாய் ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் தாழ்ச்சியும் சாந்தமும் ஆனவன். ஜெபம். எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய திருச்சித்தத்திற்கு ஏற்ப நாங்கள் வாழவும், எங்களை சார்ந்த எங்கள் பிள்ளைகள், உடன் பிறந்தோர், நண்பர்கள், உறவினர் மற்றும் அனைவரையும் விருப்பத்தின்படியே நடக்கவும் அருள்தாரும். சோதனை வேளையில் அவர்களுக்கு பக்கபலமாய் இருக்கவும், வேதனையில் உறுதுணையாய் இருந்து செயல்படவும் அருள் புரியும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியடைப்பார்களாக. ஆமென். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஐந்தாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். சீடர்கள் உதவிக்கு வரவில்லை, உறங்கினார்கள். ஆனால் சீமோன் உதவிக்கு வந்தார். அவளுடன் சென்று மடிவோம் என்றவரெல்லாம் இதுவரைக்கும் கூட வரவில்லை, ஓடிவிட்டார்கள். ஆடை இழந்து ஓடி மறைந்தவர்களும் உண்டு. ஆயனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிப்போகும் என்ற உண்மையினை முன்பே கூறியிருக்கிறேன், நன்கு உணர்த்தியும் இருக்கிறேன். அவர்கள் உணரவில்லை. என் தந்தை எனக்கு கொடுத்த கிண்ணத்தை குடிக்காதிருப்பேனோ? அதை உணராது என் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர் ஆசைப்பட்ட சீடர்களை பார்த்து கேட்டேனே, நான் பருகும் கிண்ணத்திலே நீங்களும் பருக முடியுமா என்று. முடியும் என்றார்கள். முடியாது, ஓடி ஒளிந்து விட்டார்கள். ஆம், ஆவி ஊக்கமுள்ளதுதான், ஊன் உடலோ வலுவற்றது. ஜெபம். எங்களை எந்நாளும் அழைக்கின்ற அன்பு தெய்வமே, உம்முடைய அழைப்பின் குரலுக்கு பல சமயம் செவிசாய்க்காத பாவத்திற்காய் மனம் வருந்துகிறோம். எங்களுடைய அழைப்பின் வாழ்வை மறந்து இந்த உலகின் வழியிலே உலகப்போக்கின் அலையிலே அடித்துச் செல்லப்பட்டு உம்மையும் உமது வழியையும் மறுத்திருக்கிறோம். எங்களை மன்னியும். பிறரின் சுமையை தாங்கி வழி செல்ல அருள்தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் அமைதி அளிப்பார்வனவாக. ஆமென்.
முகத்தை துடைத்தாய் என் முகம் தந்தே ஈகம் அகம் சரி பாதி ஏற்க மறுத்தா முகத்தை துடைத்தாய் என் முகம் தந்தே ஈகம் அகம் சரி பாதி ஏற்க மறுத்தா ஈகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தார். உனக்காக மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய். ஆறாம் நிலை. இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறார். இறைவாக்கினர் எசையா கூற்றுப்படி, நீங்கள் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ விரும்பத்தக்க தோற்றமோ எனக்கில்லை. காண்போ தம் முகத்தை சுளித்து மூடிக்கொள்ளும் நிலையில் நான் இருக்கிறேன். காரணம், முகமெல்லாம் முள்முடியின் காயங்கள், சிலுவையின் பாரத்தால் விழுந்து எழுந்த சிதைவுகள், புழுதியும் காரி உமிழ்ந்த உமிழ்நீரும் இரத்தமும் சேர்ந்து படிந்து முகத்தை மறைக்கும் கோரக் காட்சி. இந்நிலையில் வீரத்தோடு வந்த பெண்மணி வெரோனிக்காள் அன்பு என்ற துணியால் என் முகத்தை துடைக்கும் உன்னத செயல், உண்மையான ஆறுதல். சிதைந்து கிடக்கும் மனிதரின் முகத்தில் என்னை காண அன்போடு அழைக்கிறேன். அன்றைக்கு துன்புறும் கிறிஸ்தவர்களுக்குள் இருந்து கொண்டு சவுலை பார்த்து கேட்டேன், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று. ஆம், இச்சின்னஞ்சிறு சகோதரர்களுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஜெபம். பிறருக்கு செய்யும் அனைத்தையும் எனக்கே செய்தீர்கள் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, உன் பெயரின் பொருட்டு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் கைமாறு செய்யும் தேவனே, எளியவரில் வறியவரில் உம்மை கண்டு உமைக்கே பணிபுரிய அருள்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் அமைதி இளைப்பாறுவனவாக. ஆமீன். எழுந்து வா திருந்தி வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விழ செய்தார். எழுந்து வா திருந்தி வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விழ செய்தார். இரண்டாம் முறையாய் விழ செய்தார். உனக்காக மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய். ஏழாம் நிலை. இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். 2 முறை அப்பங்களை பழுக செய்தேன். இவற்றை கண்கூடாக பார்த்தும் சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பரிசேயரின் ஏரோதின் புளிப்பு மாவை குறித்து, அவரின் வாழ்வு மற்றும் போதனைகளை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நான் சொன்னபோது, நம்மிடம் அப்பங்கள் இல்லையே என்ற கவலைதான் அவரிடம் இருந்தது. வாழ்வை தருகின்ற அப்பம் நான் அவளோடு இருக்கும்போது என்னை, எனது வல்லமையை மறந்து அழிந்து போகும் உணவுக்காக ஏங்கினார்கள். தந்தையோடு இருக்க வேண்டிய பேரின்பத்தை மறந்து உலக இன்பத்தை தேடி ஓடிய இரண்டாவது மகன் கூட திரும்பி வந்துவிட்டான். உலக கவலையிலும் இன்பங்களிலும் நெருக்கப்பட்டு
வீழ்ந்து கிடக்கும் உங்களை தூக்க வருகிறேன். உங்கள் வாழ்வின் விசுவாச பாறையாய் மாற மீண்டும் எழுந்து நடக்கிறேன். ஜெபம். எங்கள் நம்பிக்கையாம் இயேசுவே, உலக தேவைகளும் இன்பங்களும் எங்களை முற்புதராக சேர்ந்து நெருக்க சோர்ந்து போகிறோம். அதிலே மூழ்கி உம்மோடு இணைந்த வாழ்வை மறந்து வாழ்கிறோம். வாழ்வு தரும் வல்லல் உம்மை பெற்று கொள்ள உம்மீது விசுவாச வாழ்வை கட்டி எழுப்ப அருள்தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் அமைதி இளைப்பாறுவனவாக. ஆமீன். அழுதார் அழுதார் அன்புடையா, ஐயோ அதையும் கேலி செய்தார். அழுதார் அழுதார் அன்புடையா, ஐயோ அதையும் கேலி செய்தார். ஐயோ அதையும் கேலி செய்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எட்டாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லும் இயேசு. எருசலேம் மகளிர் என் முன் அழுகின்றனர். என் முன்பாக கண்ணீரோடும் கவலையோடும் நிற்கின்றனர். கதறி அழுகின்றனர். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காம் உங்கள் பிள்ளைகளுக்காம் அழுங்கள், எனக்கு ஆறுதலா. எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் பாதுகாப்பது போன்று காக்க நினைத்தேன். ஆனால் அதற்கான வழிகளை நீ மறந்துவிட்டாய். இந்த மனிதனின் இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று உங்களை சார்ந்தோர் கூறிவிட்டனர். அந்த சாபத்து ஏற்றவர்கள் நீங்கள். உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பச்சை மரத்திற்கே இக்கதி என்றால் பட்ட மரத்திற்கு. ஜெபம். இரக்கம் நிறை தெய்வமே, மற்றவர்கள் தவறு செய்வதை பார்த்து சிரிக்கின்றோம். மற்றவர்களை குறை சொல்லியே எங்கள் குற்றங்களை மறந்து விடுகின்றோம். எங்கள் பிள்ளைகளின் குற்றங்களை மூடி மறைக்கின்றோம். அவர்களின் பாவ வாழ்வை தடுக்காது, சரியான வழியை கூறவும் செய்யாது, வாழ்ந்து காட்டாது விட்டு விடுகிறோம். வழியை விட்டு விலகிச் சென்று சாபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாகின்றோம். எங்களை மன்னியும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் அமைதி இளைப்பாறுவனவாக. ஆமீன். உறவே உறவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். உறவே உறவே மனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒன்பதாம் நிலை.
இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு 3ஆம் முறை கீழே விடுகிறார். 3½ ஆண்டுகள் என்னோடு வாழ்ந்த சீடர்கள் எல்லோரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். எருசலேம் அதை சுற்றியிருந்த ஊர்களில் உள்ள பெண்கள் தான் அழுது கொண்டு என்னை பின்தொடர்ந்தார்கள். ஓலமிட்டு அழ அவர்கள் குரல் மட்டும் கேட்கவில்லை. தூரத்தில் என் நெருங்கிய சீடர் பேதுரு அவருடைய குரல் கேட்கிறது. இல்லை, தெரியவில்லை என்னை என்று மும்முறை சொன்ன பின்பே கோழி கூவும் என்று முன்பே சொல்லியிருக்கிறேன். இல்லை, தெரியாமலும் செய்ய மாட்டேன் என்றார். தெரிந்தும் செய்துவிட்டார். ஆனால் பின்பு மனம் நொந்து தூரத்தில் நின்று வருந்துகிறார். எனவே அவர் தூரத்தில் இருந்தாலும் அவர் மனம் என் அருகில்தான் உள்ளது, ஆறுதலாக. ஆகவே தான் கேட்பேன், அவர் மனப்பு நாற்ற, அவர் அன்பை புதுப்பிக்க கேட்பேன், மும்முறை கேட்பேன், சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்று. இன்றும் உன்னை கேட்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? ஜெபம். ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தை புரிந்து கொண்டு உம் பலத்தால் மட்டுமே வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள அருள்தாரும். உம் பலத்தால் உம் வார்த்தையை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் அதன் ஒளியிலே நடந்து வளரவும் அருள் புரியும். வழி இடறினாலும் உடன் எழுந்து உம்மை பின் செல்லும் வரம் தாரும். உம்மையே மீட்பராய் ஏற்று வாழ அருள் புரியும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியை பருவனவாக. ஆமென். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய். என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றார். உனக்காக மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 10ஆம் நிலை. இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். 2 ஆடைகள் வைத்திருப்பவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் என்று என் முன்னோடியின் வாயிலாக உரைத்தேன். ஆனால் இருப்பதோ ஒரே ஆடை, அதையும் பறிக்கிறார்கள். வாழ்வதற்கு, குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு உலகில் எத்தனையோ பெண்கள் இருக்க உரியாவின் மனைவியை கவர்ந்தார் தாவீது. அவர் பெரிய பக்திமான் தான், ஆனால் பெரிதும் தவறு இழைத்து விட்டார். தன் இச்சையின் வழியிலே சென்று விட்டார். ஆயினும் இறைவாக்கினர் நாத்தான் உரைத்த தூதை கேட்டு, என் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினார். இன்று உன்னை வழிநடத்துவது உடலின் இச்சைகளா, உன் சொந்த எண்ணங்களா, அல்லது என் வார்த்தைகளா? என் வழியில் செல்கின்றாயா? ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, இன்று ஆடைகளுக்கு குறைவில்லை, பஞ்சமில்லை. அதை உடுத்தும் நோக்கம்தான் வேறுபடுகிறது. பல சமயங்களில் அழுகையும் அடக்கத்தையும் அழகையும் வெளிப்படுத்த வேண்டிய ஆடைகள் பிறரின் பலவீனமான உணர்வுகளை தூண்டி இழுக்க பயன்படும் கருவிகளாக மாற்றப்படுகின்றன. தவறு செய்கின்றோம், எங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்கள் ஐம்புலன்களின் உணர்ச்சிகளின்படி அல்ல, உயிருள்ள உமது வார்த்தைகளின்படியே வாழ அருள்தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியை பருவனவாக. ஆமென்.
அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தார். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தார். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 11ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். படுத்து கிடந்தவர்களை எல்லாம் எழச் செய்தவன், என்னை படுக்கச் சொன்னார்கள் சிலுவையில் அறைவதற்காக. நானும் இதே போன்று ஆணிகள் அறைந்திருக்கிறேன். தந்தை யோசேப்பின் கீழ் தச்சு வேலையில், மர வேலையில், அவையெல்லாம் ஆக்கப்பணிக்காக, இங்கு அழிவு பணிக்காக என்னை கொல்வதற்காக அறைகிறார்கள். அன்று இறந்த லாசரை, கல்லறையில் உயிரற்று 4 நாட்கள் படுத்து கிடந்த லாசரே வெளியே வா என்று அழைத்து கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று பணித்தேன். இன்று சிலுவையில் என்னை வைத்து கட்டுகிறார்கள். பலர் வாழ நான் இறக்க வேண்டும் என்பது அவர்கள் எண்ணம். தந்தையின் மறைவான திட்டமும் அதுவே. ஆம், நீ வாழ என்னை இழக்க நான் தயாராயிருக்கிறேன். ஜெபம். சாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு தந்தையின் சித்தத்திற்குமே ஒப்பு கொடுத்த அன்பு இயேசுவே, நாங்கள் வாழ்வு பெறும்படி உம் உடலை சிலுவையிலே அறையப்பட கையளித்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் சிலுவையிலே அறைந்து உமக்காய் வாழ அருள் புரியும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி அடைப்பாருவனவாக. ஆமீன். இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தே உணர்வாயோ? இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தே உணர்வாயோ? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 12ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இதோ இப்படி சிலுவையில் உயர்த்தப்பட்ட பின் அனைவரையும் என்பால் அன்பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். இப்படி செய்தால்தான் எனக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கையளிக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்ட, தந்தையை இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அருள் வேண்ட, அதை தேட இருள் அகன்றது. இன்றே பரகதியில் என்னோடு இருப்பாய், வாக்கு மாறாத நான். என்னோடு அறையுண்ட மனம் திருந்திய நல்ல கல்வனை பார்த்து கூறுகிறேன். ஒரே ஆறுதலான தந்தையின் பிரசனமும் மறைக்கப்படுகின்ற நிலையில் கதறுகிறேன். 22ஆம் சங்கீதத்தை ஜெபிக்கிறேன். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? கைவிடப்பட்ட நிலைவரினும்
என் தாயே, உன்னை கை நெகிழேன். இதோ உன் மகன், என் அன்பு சீடனிடம் ஒப்படைக்கிறேன். இதோ உன் தாய். அந்த அன்பு சீடன் யோவான் சாய்ந்த மார்பிலே அன்பு அல்ல, இரும்பு ஈட்டி குத்தி திறக்கும். அந்த திறந்த இதயத்தில் உன்னை ஈர்க்க தாகமாய் இருக்கிறேன். தேகம் தளிர்ந்து புழுவாய் துடிக்கிறேன். இதற்காகவே பிறந்தேன், உயிர் எடுத்தேன். இதற்காகவே வளர்ந்தேன், உடல் வளர்த்தேன். இதற்காகவே சாய்கிறேன், தலை சாய்க்கிறேன். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். தூயவன் சிலுவையில் தொங்குவதோ ஈரை நீதியின் இறகுகள் முறிந்தனவோ, ஆதிக்க ஆணிகள் துளைத்தனவோ, ஒரு மாசரு தேவன் மடிந்திடவோ. இதயம் இழந்தது மனிதம், இங்கு குருதி சிந்துது தெய்வம். இதயம் இழந்தது மனிதம், இங்கு குருதி சிந்துது தெய்வம். சதிகள் சூழ்ந்திடும் நேரம், இங்கு பரமனையில் விடும் காலம். சதிகள் சூழ்ந்திடும் நேரம், இங்கு பரமனையில் விடும் காலம். பரமனையில் விடும் காலம். இதயம் இழந்தது மனிதம், இங்கு குருதி சிந்துது தெய்வம். இரக்க தீபம் முகத்தில் ஏந்தும் இயேசு திருமகனை, ஒரு மரத்தில் அறைந்து உருவம் சிதைத்து கொல்லும் நியாயம் என்ன? இரக்க தீபம் முகத்தில் ஏந்தும் இயேசு திருமகனை, ஒரு மரத்தில் அறைந்து உருவம் சிதைத்து கொல்லும் நியாயம் என்ன? அருளை பொழிந்து இறைவனுக்கும் நாயகனை, ஓர் ஈட்டியாலே குத்தி பிழக்கும் கொடுமை என்ன சொல்ல? நீதி சாய்ந்ததோ, ஜாதி மறைந்ததோ? நீதி சாய்ந்ததோ, ஜாதி மறைந்ததோ? சாவை வீழ்த்திடவே சாவை ஏற்றனையோ? இதயம் இழந்ததும் மனிதம், இங்கு குருதி சிந்துது தெய்வம்.
கரங்கள் உன்னை தாங்கியதோ சிலுவையோடு இணைத்த உன்னை ஊனமாக்கியதோ வடிவை விடந்த தெய்வமுகமோ வெறுமையேற்றதுவோ இனி இந்த கோலம் வந்திடாமல் உலகை காத்ததுவோ சிலுவை பெருமையன்றோ எங்கள் வழியும் அதுவன்றோ சிலுவை பெருமையன்றோ எங்கள் வழியும் அதுவன்றோ வாழ்வின் நாயகனே இறை வாழ்வும் உமதன்றோ இதயம் இழந்தது மனிதம் இங்கு குருதி சிந்தது தெய்வம் இதயம் இழந்தது மனிதம் இங்கு குருதி சிந்தது தெய்வம் சதிகள் சூழ்ந்திடும் நேரம் இங்கு பரமன் உயர்விடும் கோலம் சதிகள் சூழ்ந்திடும் நேரம் இங்கு பரமன் உயர்விடும் கோலம் பரமன் உயர்விடும் கோலம் இதயம் இழந்தது மனிதம் இங்கு குருதி சிந்தது தெய்வம். ஜெபம். எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக வாழ்ந்து பாடுகளை சுமந்து சிலுவை சாவை ஏற்ற அன்பு தெய்வமே, இந்த இறப்பின் வாயிலாக எங்களுக்குள் உம் அருள் உயிரை பரிசுத்த ஆவியானவரை வைத்து வாழ்ந்திடும் கிருபையை தாரும். கிருபைக்காய் நன்றி. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் நீரே வாழ்கின்றீர் என்று உண்மையில் வாழ அருள்தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி இளைப்பாறுவனவாக. ஆமென். பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாயை பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாயை அருகிறாள் என் தாயை உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 13ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தாயின் மடியில் இயேசு. அன்னையின் குரல். மகனே, அன்று வானதூதர் இறைவாக்கு உரைத்த போது, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றேன். அந்த வார்த்தைகளே என் வாழ்நாள் முழுவதும் எதிரொலித்தன. என்னை மன ஒப்பந்தம் செய்த சூசை என்னை பற்றி புரியாது சந்தேகம் கொண்ட போதும், நீ பிறப்பதற்கு பெத்லகேமில் இடம் தேடி அடைந்த போதும், ஏரோது உம்மை கொல்லத் தேட எகிப்திற்கு ஓடிய போதும், பின்பு எகிப்திலிருந்து நாசரேத்து திரும்பிய போதும், எல்லா வேளைகளிலும் அதே வார்த்தைகள்தான் வெளிவந்தன. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஆம், அந்த வானகத் தந்தையின் சித்தப்படி உம்மை ஈன்றேன், அவரின் சித்தப்படி உன்னை வளர்த்தேன். இன்று துன்பத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் அதே தந்தையின் சித்தத்திற்கே உன்னை கையளிக்கிறேன். இதோ ஆண்டவரின் அடிமை,
உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஜெபம். என் இயேசுவே, ஈன்ற தாயே, அம்மா, இறை வார்த்தைக்கு தெய்வ சத்தத்திற்கும் உண்மையே முழுமையாய் கையளித்தாயே, அவர் சொல்கிறபடி செய்யுங்கள் என்று சீடர்களுக்கு கற்பித்த அன்னையே, வழியில் இயேசுவை பின் செல்ல எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி இளைவாறுவனவாக. ஆமீன். நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதையும் வரை உயிர்க்காதே, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 14ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமை சங்கத்தாரின் திட்டத்திற்கும் செயலுக்கும் இணங்காதவர். யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரை சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியிலே சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையிலே வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். ஜெபம். எங்கள் அன்பு தெய்வமே, பிறக்கும்போது இடமில்லை, வளர்ந்தபோது சொந்த வீடு இல்லை, பயணம் செய்ய எந்த வாகனமும் சொந்தமில்லை, இறப்பின் போதும் கூட சொந்த கல்லறை இல்லை, மற்றவர் கல்லறைதான். இவ்வுலகை படைத்தவர், இவ்வுலகில் எல்லா அதிகாரம் கொண்டவர், ஆனால் ஒன்றுமில்லாமல் செல்கின்றீர். இவ்வுலகிலே வாழ்ந்தாலும் நாங்கள் உமக்கு சொந்தமானவர்களாக, விண்ணை சார்ந்தவர்களாக வாழச் செய்யும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி இளைப்பாறுவனவாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் தியானித்த இந்த திருச்சிலுவை பாதையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், நம்முடைய திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், நம்முடைய மறை மாவட்ட ஆயர் திருத்தலத்திலேயே பணிபுரிகின்ற அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள், இந்த திருச்சிலுவை பாதையிலேயே பங்கு பெற்ற திருப்பினல் கருத்துக்கள் நிறைவேற அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணோர்களில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.